Lot number 11 R. Kalaivanan Government Arts College. ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்குளிரின் நாளத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் முன்னேர் தனியாழி வெங்குதென்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழே. இந்த அவையில் வீட்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் அந்த தமிழ் புத்தனின் தலைவணக்கம். தலைப்பு அவசர நிலை பிரகடனம் 50 ஆண்டுகள் இந்திய ஜனநாயகத்திற்கான பாடங்கள் என்ற பொறுமையில் பேச வந்துள்ளேன். ஒரு நாட்டில் எதற்காக அவசர நிலை பிரகடனம் விதிக்கப்படுகிறது? சில காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டு செல்லலாம். முதல் காரணமாக இருப்பது இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம். அடுத்த காரணமாக இருப்பது உள்நாட்டு குழப்பம், பஞ்சம் மற்றும் நிதி நெருக்கடி போன்ற காரணங்களால் நம்முடைய நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுகிறது. அப்படியாக பார்க்கின்ற பொழுது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கிடையே போரானது வெடித்துக் கொண்டிருந்த காலத்தில் நம்முடைய நாட்டின் முதல் பெண் பிரதமர் நேருவின் அன்பு மகளான இந்திரா காந்தி அவர்கள் 1975ஆம் ஆண்டு ஒரு அவசர நிலை பிரகடனம் விதிக்கிறார். நாடுகள் புகைகிறது, வயிறு எரிகிறது என்ற எண்ணம் அவருடைய தோற்றத்தில் தோன்றிய காரணத்தினால் அன்றைக்கு அவசர நிலை பிரகடனம் என்பது 21 மாதங்கள் நீடித்துக் கொண்டிருந்தது. அடுத்த காரணமாக இருப்பது உள்நாட்டு குழப்பத்தை நாம் சொல்லலாம். ஒரு மாநிலத்தில் இந்திய அரசியல் அமைப்பு என்றைக்கு செயலிழக்காமல் இருக்கிறதோ அன்றைக்கு அந்த மாநிலத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு குடியரசு அவர்களால் அவசர நிலை பிரகடனம், மாநில அவசர நிலை பிரகடனம் சட்டப்பிரிவு 356 விதிக்கப்பட்டு அந்த மாநிலத்தில் குடியரசு அவர்கள் நேரடியாக ஆட்சி செய்கிறார். சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்வு 2023ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்கியது. மணிப்பூரிலே ஒரு கலவரம். எதற்காக அந்த கலவரம் தொடங்கியது? இரு சமூக மக்களிடையே தோன்றிய சாதி கலவரம் தான் அதற்கு காரணமாக இருந்தது. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் அமைப்பு அன்றைக்கு செயலிழக்காமல் இருந்த காரணத்தினால் இந்த சட்டப்பிரிவு 356 மாநில அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொன்னார்கள். பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்று சொன்னார்கள். அப்படி அந்த பெண்கள் இரு பெண்கள் இழிவுபடுத்திய ஒரே காரணத்தினால் சட்டப்பிரிவு 356வது காரணத்தினால் சட்டப்பிரிவு 356 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியரசுத் தலைவர் அவர்களால் மாநில அவசர நிலை பிரகடனம் என்பது செய்யப்பட்டது. இந்த இந்திய திருநாட்டில் இப்படி ஒரு நிகழ்வானது இந்த இந்திய வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக நடந்தது. பெண்களை சாமியாக கும்பிட்டவர்களுக்கு மத்தியில் இப்படி இருந்த நிகழ்வு அவர்களுக்காக பொறுத்து கொள்ளாத காரணத்தினால் 2 ஆண்டுகள் அந்த மாநிலத்திலே குடியரசுத் தலைவர் ஆட்சியானது நடைபெற்றது. பெண்களை வணங்குவோம், நாட்டில் என்றைக்கெல்லாம் சாதி என்கின்ற கலவரம் நடக்கிறதோ அன்றைக்கு சமத்துவத்தை போதிப்போம் என்று சொல்லிவிட்டு எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொல்லிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.